ப்ரோ கபடி சீசன் 11ல 81வது ஆட்டம். யூபி யோதாஸ் டேபிள்ல டாப்ல போறதுக்காக முயற்சியில் இருக்காங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் உங்களுக்கு மேல இருக்கும், இதுக்கு மேல போக மாட்டோமான்னு நிக்கிறாங்க. ஆட்டம் இங்க ஆரம்பிச்சிருக்கு. அர்ஜுன் முதல் ரைடுக்கு உள்ள வந்திருக்காரு. கமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம் சின்ஹா ஆஃப் டொமினி, அன்பு நண்பர் டிஎன்ஆர் உங்க கணிப்பு யூபி யோதாஸ் தான் இன்று வெற்றி அப்படின்னு. ஆமாங்க, ரிவெஞ்ச் வீக் இல்ல, ஏற்கனவே முதல் போட்டியில 3 புள்ளிகள் வித்தியாசத்துல தோத்து இருக்காங்க. ஐயோ, பரத்தை காலி பண்ணிருக்காருங்க. நோ டோன்ட் வரி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்கிக்குவாரு, அப்புறம் தான் திருப்பி அடிப்பாரு. போனஸ் எனக்கு இவர் சுரேந்தர் கில் இவர் எல்லாம் ஒரே மாதிரி போனஸ் போடுற மாதிரி இருக்கு. டிஎன்ஆர் அந்த சமைங்க அங்குஷ் எடா மோனே அப்படின்ற மாதிரி புடிச்சிருக்காருங்க. சூப்பர். போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் யூபி யோதாஸ். ரெட் அவுட் 1 பாயிண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஏங்க கோலிகரமான வெற்றி அது இல்ல. அதாவது டாக்கிள் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் யாதவ் எப்படி வெளில போனாரு? என்னப்பா சின்ன சின்ன தவறுகள் திருப்பியும் பாருங்க. அர்ஜுன் வெளில போனாரு, உள்ள வந்தாரு, வெளில தான் ஆடிட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்கு இன்னைக்கு வொர்க் அவுட் ஆகலங்க. 2வது முறை அவுட் ஆயிருக்காரு. எப்பா சுமித் தான் டபுள் ஆங்கிள் ஹோல்டு. வழக்கமா அந்த போனஸ் போடுற காலை பிடிக்கிறதுக்கு பாப்பாங்க. இவர் கொஞ்சம் வித்தியாசமா நீ ஊனி நிக்கிற கால் மேலேயே உழுகிறன்னு சொல்லிட்டு மொத்த வெயிட்டையும் போட்டார். பிடிக்கல. வெளில போறதுக்கு வழி இல்லைங்க. சுர்ஜித்தோட அந்த டேஷ் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பிளாக்ல நிப்பாட்டி தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வெளில புடிச்சு தள்ளிட்டாரு. எப்படி பண்ணாருன்னு பாக்குறீங்க. டீப்பா போனாரா பவானி ஓகண்ணா அப்படின்னு வெளில அனுப்பிச்சிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். மீண்டும் உள்ளுக்குள்ள யாரு? ஸ்ரீகாந்த் யாதவ். அதுவும் ஒரு டூ ஆர் டை ரைடு. முதல் ரைடு டூ ஆர் டைன்னு கேட்டீங்கன்னா வருவாருங்க என் காலு. ஐயோ, வருவாருன்னு சொன்னோம், கொஞ்ச நேரத்துல வருவார். அழகா ஒரு நர்த்தனம் பண்ணாருங்க, அபிநயம் புடிச்சிட்டு இருந்தாரு. கீழே விழுந்து காலு உள்ள இருக்கு. ஆனா ஈச்சூர் கொடுத்தாங்களே. ஆமாங்க, கஷ்டப்பட்டு அவரு லாபியில வச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. பவானி ராஜ்புத் இங்க போனஸுக்கும் வாய்ப்பு இல்ல. 5 பேர் தான் கிக் பண்ணி ஆகணும். கிக் பண்ண மாட்டேன், நீ வா பக்கத்துல தொட்டுட்டு போறேன்ற தொட்டுட்டு போயிருக்காரு. லாபியில ரெசாவும் போயிருக்காரு. 2 பாயிண்ட்ஸ் யூபி யோதாஸ். நம்பர் 10 அண்ட் 1 அவுட். ஒன்னு அவர் எடுத்தாரு, இன்னொன்னு ஜெய்ப்பூர் கொடுத்தாங்க. இன்னல இருந்த நீரஜ போய் தொட்டாரு. டேஷ் பண்ணினாலும் ஓடி வந்தவர் அவரு டேஷ் ஆயிட்டாருங்க. ரெசா மிர்பேரி இப்போ போன தடவை போனஸ் எடுத்தது பத்தாது இப்போ, ஏன்னா டச் எடுத்திருக்காங்க. அதன் காரணமா இப்போ ஓபன் ஆயிருக்கு. 7 பேரும் உள்ள. மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வேணும் நினைச்சாருன்னா இந்த கவர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா காலி பண்ணிருக்காங்க. அர்ஜுன் தேஷ்வால் ஆல் அவுட்டுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. ஜெய்ப்பூர் தொட்டுட்டு போறாரு பாருங்க. அந்த ரீச்சுக்கு பாயிண்ட் கிடைக்கலன்னா எப்படி? பவானி ராஜ்புத் லக்கி சர்மாவை தொட்டுட்டு போயிருக்காரு. ஒரு சப்ஸ்டிடியூஷனுக்கு வர்றாங்க இப்போ ஜெய்ப்பூர். தீர்வு இந்த போட்டியை அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அந்த ரீச்சை பயன்படுத்தினாரு. நல்ல ஒரு எம்பாட்டிக் டச் அங்க, ரன்னிங் ஹேண்ட் டச். யாரு? அமீர் ஹுசைன் உள்ள வந்திருக்கிற புது ரைடர். வெளில போறதுக்கு வாய்ப்பு இல்ல. போனஸாவது எடுத்தாரா? ஆல் அவுட் ஆயிடுச்சுங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஆல் அவுட். 1 யூபியோட கை மேலோங்கி இருக்குது. போனஸ் எடுத்துட்டு அமீர் ஹுசைன் மலேக்கி அவுட் ஆயிட்டாரு. அற்புதங்க, ஆரம்பமே அதிரடியா இருக்கு. மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது யாருன்னா காணாம போன தெலுங்கு டீமை கண்டுபிடிச்ச ஒருத்தர். அவரு கரெக்டா சொன்னீங்க. அப்பா என்ன மாதிரியான ஜம்ப். ஆனாலும் அந்த டிஃபென்ஸ் சால்டா மேல வந்து அமுக்கி இருக்கு. உள்ள வந்த பரத். ஜெய்ப்பூருடைய லெஃப்ட் கார்னர் அங்குஷ் ராட்டி. இங்க பரத் அவுட் ஆயிருக்காரு. வந்தவனே அவுட்டுங்க. அதாவது அந்த முயற்சிக்கு நிச்சயமா பாராட்டணும். நீரஜ் நர்வால் அப்படிப்பட்ட ஒரு டாக்கில பரத் மேல போடுவாரு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. 3 பேருங்க சூப்பர் டாக்கில் மாட்டினா 2 பாயிண்ட் போயிடும். நீரஜ் நர்வால் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வேஸ்டா போதா? டாக்கில்லாம் பண்ணனே. ஆமா, மாட்டிக்கிட்டார். ரெட் அவுட். சூப்பர் அதாவது வாக்கிங் போயிட்டு மன சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. எல்லா வேலையும் நல்லா பண்ணிட்டு கடைசியில சூப்பர் டாக்ல மாட்டிக்கிட்டார். நீரஜ் நர்வால் எப்படி அவுட் ஆனாரு? தப்பிச்சலான்னு பார்த்தாரு. நல்ல கிக்கு தான். அசூர் சிங் வந்துட்டாரு. அப்பா கேக்க புல்டோசர் எப்படி ஏறினார் பாருங்களேன். பின்னாடி போயிட்டு முன்னாடி வராருங்க. பவானியும் ககனும் நல்லா விளையாடுறாங்க. பரத் சரியா விளையாடல. எப்பா எப்படி டர்ன் பண்றாரு பாருங்க. மாட்டிக்கிட்டாரே. அதாவது நான் உள்ளே வந்து எல்லா பக்கமும் தொடுவேன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க பாருங்க. தள்ளி விட்டுட்டு போறதுக்கு ட்ரை பண்ணா பின்னாடி இருந்து அட்டாக் வந்துச்சு லக்கி சர்மா. ஆஹா, திறமையான கிக்கு போலவே. வெரி குட்மா சுமித் மேல. சுமித் வந்து முதல் முறையா அவுட் ஆகிறாரு இந்த போட்டியில. அர்ஜுனை திரும்ப புடிச்சிட்டு இருந்தாரு. பழி வாங்கிட்டாருங்க. ரிவெஞ்ச் வீக்ல
பர்சனல் பேட்டில் கூட போயிட்டு இருக்காங்க. அதாவது ஹிதேஷ் கிட்ட போகாம சுரேந்தர் கிட்ட தான் போறாரு. சுரேந்தரோட முயற்சி ஏன்னா நீ அட்டாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சுரேந்தர் வெளில அனுப்புறாங்க. இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இப்ப ஹிதேஷே ரைடு பண்ணணும். போனஸும் கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட். ஜம்ப் எல்லாம் பண்ண பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகல. அத டாக்கிள் செஞ்சது யார் அப்படின்னா நீரஜ் நர்வால். நீ என்ன ஆல் அவுட் பண்ணியா, நான் ஒன்னு ஆல் அவுட் பண்றேன். பழிக்கு பழி இதாங்க, ரிவெஞ்ச் வீக். உண்மையிலேயே க்ளோஸான மேட்சுங்க. நீரஜ் இப்போதைக்கு உள்ளுக்குள்ள ஒரு போனஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். 7 பேர் இருக்காங்க. மிக முக்கியமா பரத்துக்கிட்ட தான் ட்ரை பண்ணுவார் அவரு. மகேந்திர மேல டச்சுக்கு முயற்சி பண்ணார், ஒர்க் அவுட் ஆகல. சாமிங்க அந்த வேகங்க, அந்த வேகம் தான் அவங்களுக்கு பாயிண்டா மாறுது. 2 முறை தான் முயற்சி பண்ணார், ஒரு பாயிண்ட் மாட்டுது பாருங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஆஷு சிங் ரைட் கவர் அவுட் ஆயிருக்காரு. யூபிக்கு கவர்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தோம், திரும்ப அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அங்க நீரஜ் நர்வால் சிறப்பா ஆடிட்டு இருக்காரு. ரன்னிங் ஹேண்ட் டச் பின்னாடி போறதுக்குள்ள இவ்வளவு நீளமா கைகள் இருக்கும்போது நிச்சயமா பலன் கொடுக்கும். போனஸுக்கு போறவரை மடக்கி இருக்காங்க ஜெய்ப்பூர். போனஸ் பாயிண்ட் யூபி யோதாஸ். பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க. வாக்கண்ணான்னு இழுத்தாங்க. போனஸ் போட்டிருக்காரு, ஆனா அவுட் ஆயிட்டாரு. தேஷ்வால் டயர்டே ஆக மாட்டாரு. லெஃப்ட் கார்னர்ல டச்க்கான முயற்சி இருந்துச்சு. அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு முத்து. ஜம்ப் நல்ல ஜம்ப் தான், ஆனா ஹிதேஷ் இனிஷியேட் பண்ணத அழகா முடிச்சு வச்சுட்டாங்க அந்த பக்கம் யூபி யோதா. அதாக இப்போதைக்கு அர்ஜுன பெஞ்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தம்பி போயிட்டு வா பத்திரமா அப்படின்னு. ககன் போனஸ் இருக்கான்னு கேட்கிறாரு. சந்தேகமா தான் இருக்கு அவருக்கு. கர்நாடகாவை சேர்ந்தவர். இந்த போனஸ் இல்ல, கொஞ்சம் டீப்பா போனார். போனஸ்க்கான முயற்சியில எவ்வளவு டாலான ரைடரா இருந்தாலும் கேம் உங்களை விட பெருசுங்க. அவுட் ஆயிட்டாரு கவுடா. என்னப்பா அங்குஷ் ஏதாவது செல்ஃப் அவுட்டா? ஏன் அவரை பாக்குறோம்? என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கப்புனு பிடிச்சாங்க ககன் கவுடாவை. லக்கி சர்மா, சுர்ஜித், ஸ்ரீகாந்த் ஜாதவ் எல்லாரும் வந்தாங்க. போனஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதும் அங்க ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு. முக்கியமான விஷயம் என்னன்னா கேம் தெரிஞ்சவர் சொல்லி கொடுங்க. ரைடர் அவுட் 1 பாயிண்ட். நான் உங்ககிட்ட கத்துக்கிட்ட கதையாயிரும். நீரஜும் அவுட். 2 டீமும் டிஃபென்ஸ்ல பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடடே பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்களே ரசிகர்கள். ஒரு டாக்கிள் செய்யறாரு ஹிதேஷ். நீ வந்து தலையில பட்டிருக்கு. நீரஜை போட்டு அப்படியே ஒரே அமுத்து தான். அவன் இல்லைனாலும் இருப்பாங்க. அண்ட் ரிவெஞ்ச் வீக்ல இருக்கும். கௌதம் நீங்க உங்களை தான் ரகு ரிவெஞ்ச் எடுக்கணும். டெய்லி தோத்துனே இருக்காரு உங்ககிட்ட. ஆமா அச்சச்சோ நகை புன்னகை அவுட். அவுட். இப்ப மறுபடியும் ஈக்குவலைசர் வந்தாச்சு. ஆல்ரெடி அர்ஜுனர் அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் அழுத்துட்டு வரீங்க. டூ ஆர் டை. இப்ப பிரஷர் ஸ்ரீகாந்த் மேல போனஸ் இருக்குன்றதுனால விட மாட்டேங்கிறாங்க. ஹைலைட் விளையாடுறாங்க கொஞ்சமா. போனஸ் தான் ட்ரை பண்ணாரு ஸ்ரீகாந்த். இருந்துச்சு. ரைடர் அவுட்ன்றாங்க. டச் இல்லாம வந்துட்டாரா? ககனும் அவுட், ஸ்ரீகாந்த் ஜாதவ் அவுட். மேட்ல வந்து நீங்க எல்லா நேரம் இங்க பாருங்க, விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வெளில போனார் அப்படின்றது அவங்களோட கால். அதனால தான் இப்போதைக்கு அந்த இன்னொரு பாயிண்ட் போயிருக்கு. இப்ப ரிவ்யூ இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்க முடியாது இப்ப இதுக்கு மேல. இப்ப இன்னொரு டூ ஆர் டை. இப்ப யூபி யோதாஸ்க்கு டூ ஆர் டை. இதை சந்திக்க வந்திருக்காரு பவானி. அவ்வளவுதான். தளபதி கிட்ட மாட்டின பவானி மாதிரி தான். மாஸ்டர் கிட்ட மாட்டிட்டார் பவானி. கையில் வச்சு ஆனா இன்னைக்கு நீரஜ் வந்து ரைட்ல என்ன செய்யறாரோ இல்லையோ டாக்கிள் கலக்கறாருங்க. அந்த டபுள் ஆங்கிள் ஹோல்ட் போட்டது எப்படி போட்டாரு பாருங்க. சூப்பர் எடுத்தாப்ல. டூ ஆர் டை ரைட். எடுங்க சார் பாயிண்ட். ஒரு வேகம் இருக்கு நீரஜ் கிட்ட. கையை நீட்டுங்க சார். ஜம்ப் மினி ஜம்ப் தான். மாட்டிக்கிட்டியே. அது ஒரு ரூட் மாதிரி அவரை போட்டு வச்சிருக்காருங்க. ஹிதேஷ் 3வது தடவை இந்த மாதிரி பிடிக்கிறாரு. டாக்கில் பாயிண்ட் இருக்கு, அவசரப்பட்டாரு, ஆனா தப்பிச்சிட்டாரு சுர்ஜித். இப்ப வந்திருக்கு ஆங்கிள் ஹோல்ட். நல்ல ஆங்கிள் ஹோல்ட். லக்கி சர்மா நல்லா பண்ணாரு. ஹோல்டு பாருங்களேன். அந்த கழுத்து தோல் ரெண்டையும் வச்சு அமுத்திடுறாங்க. இந்த மேட்சை வந்து அர்ஜுன் இப்ப மறந்துடலாம். என்னைய கேட்டா அந்த 1100 விட்டுட்டு இந்த மேட்சுக்கு பார்க்கணும் அப்படின்றது மனசுல இருக்கணும். பாக்குறாரான்னு எனக்கு சந்தேகம் தான். ஆனா பாயிண்ட்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவர் வந்து டைம் ஆஃப் மேட்ச் நிறைய, பட் மேட்ச்ல இருந்தப்பையும் பாயிண்ட்ஸ் கன்சிஸ்டன்டா ஸ்கோர் பண்றாரான்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் அந்த அளவுக்கு நம்ம அர்ஜுனோட பெஸ்ட் பார்க்கல. ஜம்ப் மறுபடியும் ஜம்ப் பண்ணி பெஞ்சில் போய் உட்கார வேண்டியதான். ராங்கான மூவுங்க. ஏன்னா அந்த பக்கம் 3 பேர் இருந்தாங்க. அர்ஜுன் பேசாம எம்டி கூட போட்டு வந்திருக்கலாம்.
உங்களுக்கு அந்த டைம் நீங்க ரொம்ப பின்னாடி ஒரு நிமிஷம் தான் இப்ப பாருங்க இருக்கு. அப்ப 2 நிமிஷம் பக்கம் இருந்துச்சு. இல்ல அப்பவும் வந்து உங்களுக்கு இன்னும் இந்த வினாடிகள் தான் இருந்துச்சு. இப்போ ஆல் அவுட் ஆயிர சூப்பர் டாக்கிள் 2 பாயிண்ட். இன்னும் விட மாட்டேங்கிறாங்க பிங்க் பேந்தர்ஸ். ஸ்ட்ரகிள் இன்னமும் ஆன் தான். இன்னும் விசில் வரல. பா ஓட்ட விட்டு வெளியே தள்ளுறாங்க. எம்மா என்ன மாதிரி டாக்கிள் பார்த்திருக்கோம். மிட் லைன் பக்கத்துல ஆரம்பிச்சு கடைசியில எண்ட் லைன்ல தூக்கி கடைசிருக்காங்க. அதாவது இந்த 2 பாயிண்ட் கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் தள்ளி போடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க யூபி. இப்ப இந்த 2 பாயிண்ட் கிடைச்சாச்சு. 28-30. ஆனா இப்ப ரெய்டு போறதுக்கு அங்க ஆள் கிடையாது. ஒருத்தரை ரிவைவ் பண்ணுவாங்க. அந்த ரிவைவ் பண்ண போறது யாருன்னு நம்ம பார்க்கணும். ஸ்ரீகாந்த் ஜாதவ் ஏதாவது செய்ய முடியுமா? அவசரம் இப்போதைக்கு. ஒரு பாயிண்ட் இல்ல, போனஸ் ஏதோ ஒண்ணு தேவை. கிடைச்சிருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. டச் பாயிண்ட் ஸ்ரீகாந்த் ஜாதவுக்கு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இப்ப டிஃபரன்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க 2 பேரும் கரெக்டா சொன்னீங்க. நீங்க டிஎன்ஆர் ரொம்ப க்ளோஸா போகும் இந்த மேட்ச் சொன்னீங்க. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீகாந்த் ஜாதவ் தான் உள்ள இருக்காரு. ஏற்கனவே ஒரு டச் பாயிண்ட் எடுத்தாரு. ஒன் மோர் ஸ்ரீகாந்த். அந்த வேகம் இருக்கு. வேகம் இருந்துச்சு. ஆனா அந்த வேகமே அவருக்கு எதிரியா மாறி இருக்கு. டச்சுக்கு போக நினைச்சார். எங்கிருந்து டாக்கிள் வந்திருக்குன்னு பாருங்க. சாகுல் குமார் எதிர்பாராத சமயம் மேட்சை கொண்டு போய் கொடுக்கிறார். பழைய ஜெய்ப்பூர் வீரர் இப்போதைக்கு ஆட்டத்தை ஜெய்ப்பூருக்கு எதிராக திருப்பி இருக்கார். மாட்டிட்டாரா? அச்சோ! அதாவது இந்த ஒரு போட்டியை பொறுத்தளவுக்கு ஜெய்ப்பூர் கையில் இருந்த ஒரு போட்டியை விட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆனா அந்த ஸ்டேஜ்ல கூட மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஓவராலா கேமை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க யூபி யோதாஸ். எந்த ஸ்டேஜ்லயுமே அவங்க வந்து பெரிய டெபிசிட்லாம் கொடுக்கவே இல்லை. 2 பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. கடைசியில அது ஒரு 4 பாயிண்டா முடிஞ்சிருக்கு. ஆனா எதா இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச ஒரு டீமுங்க. டிஃபென்ஸ்லயும் ரைடர்ஸும் சேர்ந்து அந்த டீம் இப்போதைக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க. யூபி யோதாஸ் 33, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 29. 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா கடைசி ரைடு வரைக்கும் போச்சு. அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்துச்சு இந்த போட்டி.